पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சித்திரை மாதம் தமிழக மக்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் தமிழ் புத்தாண்டு பிறக்கும் மகத்தான புண்ணிய தினமும் இந்த சித்திரை முதல் தேதி தான். சித்திரை மாத தமிழ் வருஷப்பிறப்பன்று மாங்காய், வெல்லம், வேப்பம்பூ, காய்ந்த மிளகாய் போட்டு பச்சடி செய்து சாப்பிடுவாங்க. இதில் இனிப்பு, காரம், கசப்பு, புளிப்பு அறுசுவை உணவுடன் படைச்சி சாப்பிடுவாங்க. நம் வாழ்க்கையும் அது போல தான். அதாவது சித்திரை மாதத்தில் கிரக நிலையை பற்றி பார்க்கும் பொழுது சித்திரை 13, அதாவது 26/4/2025 ராகு கும்பராசிக்கு மாறுதல், கேது சிம்ம ராசிக்கு மாறுதல். அடுத்தது சித்திரை 17ஆம் தேதி 30/4/2025 அன்று புதன் மேசராசிக்கு மாறுதல். அடுத்தது சித்திரை 28/11/2025 குரு மிதுன ராசிக்கு மாறுதல். இவ்வாறு கிரகநிலைகள் செயல்படுது. சித்திரை மாதத்தில் மிதுனத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். குடும்பம், பாக்கியஸ்தானத்தில் சனி, ராகு இணைந்துள்ள இந்த மாதத்தில் குரு பகவானும் விரயஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ளார். சுக்கிரனும் சாதகமாக இல்லை. நம்பிக்கை அளிப்பது லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் ஒருவரே. வரவிற்கு மீறிய செலவுகளை சமாளிக்க வேண்டியது வரும். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் மற்றும் ராகுவின் நிலைகளினால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும். சேர்த்து வச்சுள்ள பணம் விரயமாக. விரயஸ்தானம் பாதிக்கப்பட்டுள்ளதால் அதிக அலைச்சலோ, சோர்வும், சிறு சிறு உடல் உபாதைகளோ ஏற்படக்கூடும். மருத்துவ சிகிச்சையினால் குணம் ஏற்படும். குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறையும். கணவர் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படும். குழந்தைகளினாலும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதி பாதிக்கப்படக்கூடும். கையில் வச்சிருக்கிற பணத்தை எண்ணி திட்டமிட்டு செலவழிக்கிறது நல்லது. பழைய கடன்களும் கவலை அளிக்கக்கூடும். திருமண முயற்சிகளினால் தடங்கல்கள் ஏற்படும். வரனை தேர்ந்தெடுக்கிறதுல அவசரமும் கவனக்குறைவும் வேணாம். ஏனெனில் கிரக நிலைகளின்படி தவறான வரனை நிச்சயித்துவிடும் நிலை ஏற்பட்டுவிடும். அடுத்தது உத்தியோகம். பாக்கியஸ்தானத்தில் சனி, ராகு சேர்க்கை ஏற்படுது. இந்த மாதத்தில் ஜீவனஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறதுனால நன்மை தராது. வேலை சுமை மிக கடுமையாக இருக்கும். மேல் அதிகாரிகளின் கண்டிப்பு கவலையை அளிக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு எதிர்பார்க்கும் அளவுக்கு இருக்காது. அன்றாட பணிகளில் பொறுமை, நிதானம் அவசியம். மேல் அதிகாரிகள்கிட்ட பேசும்போது நிதானமாக இருக்கணும் என்று கிரகநிலை சொல்லுது. சிறு தவறும் பெரும் பிரச்சனைகளில் கொண்டுவிடக்கூடும். அதனால் பார்த்து நடந்துக்கணும். வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் மிதுனராசி அன்பர்கள் அலுவலகத்தில் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேணும்.
சக ஊழியர்களின் சொந்த பிரச்சனைகளில் தலையிட வேணாம். அது உங்கள் நலனை கடுமையாக பாதிக்கக்கூடும். அடுத்தது தொழில் வியாபாரம். அதை பற்றி பார்க்கும்பொழுது சந்தையில் கடினமான போட்டிகளை சமாளிக்க வேண்டியது வரும். விற்பனையையும் லாபத்தையும் பாதுகாத்து கொள்ள கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். வெளி மாநில பயணங்கள் லாபகரமாக இருக்கும். புதிய முதலீடுகளையும் முயற்சிகளையும் தவிர்ப்பது நல்லது. சக கூட்டாளிகளினால் சிறு பிரச்சனை ஏற்பட்டு மன அமைதி குறையும். அடுத்தது கலைத்துறையினர். அதை பற்றி பார்க்கும்பொழுது கிரக நிலைகளின்படி வருமானம் சற்று குறையக்கூடும். வீண் செலவுகளில் பணம் விரயமாகும். திருமணமாகி உள்ள கலைத்துறையினருக்கு குடும்ப பிரச்சனைகள் கவலையை அளிக்கும். திரைப்பட தயாரிப்பாளர்கள் சிறு அளவில் முதலீடு செய்து படங்களை எடுக்கலாம். திருக்கோயில்களில் பணியாற்றி வரும் கலைத்துறையினருக்கு வாய்ப்புகளும் வருமானமும் ஒரே சீராக இருக்கும். அடுத்தது அரசியல் துறையினர். அரசியல் துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள கிரகங்கள் இந்த மாதம் முழுவதும் அனுகூலமாக இல்லை. கட்சி தொண்டர்களிடையே நிலவும் மறைமுக பேச்சுகளும் கருத்துகளும் மனவேதனையை தரா. மேல்மட்ட தலைவர்களும் உங்களை பார்ப்பதை தவிர்ப்பது சந்தேகத்தை ஏற்படுத்தும். மன நிம்மதி குறைந்த மாதம் இது உங்களுக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டுது. கூடிய வரையில் உணர்ச்சி வசப்படுவதை குறைத்து கொள்ளுங்கள். மாநிலம் மற்றும் நாடு பற்றிய முக்கிய பிரச்சனைகளில் உங்கள் கருத்துக்களை இந்த மாதம் வெளியிடாமல் இருக்கிறது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவும். மாணவ மாணவியர். அதை பற்றி பார்க்கும்பொழுது இந்த மாதம் முழுவதும் கல்விக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்றிருக்கவில்லை. பாடங்களில் மனம் படியாத அளவுக்கு தவறான சிந்தனைகள் மனதை பாதிக்கும். உண்பதிலும் உறங்குவதிலும் படிப்பிலும் சீரான பழக்க வழக்கங்கள் அவசியம். பிற மாணவ மாணவிகளுடன் நெருங்கி பழகாமல் அளவோடு இருக்கிறது உங்கள் கல்வி முன்னேற்றத்திற்கு மிகவும் உதவும். ஆசிரியர்களின் ஆதரவும் உதவியும் வழிகாட்டுதலுக்கு குறையக்கூடும். விவசாயத்துறையினர். செவ்வாய் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் ஆதரவாக இல்லை. வயல் பணிகள் சற்று கடுமையாகவே இருக்கும். அடிப்படை வசதிகள் குறையும். அதிக வெயிலினாலும் தண்ணீர் பற்றாக்குறையினாலும் பயிர்கள் பாதிக்கப்படக்கூடும். பழைய கடன்கள் தொல்லை தரா. அடுத்தது பெண்மணிகள். குடும்ப பிரச்சனைகள் கவலையை அளிக்கும். திருமணமாகி உள்ள பெண்மணிகளுக்கு கணவருடன் கருத்து வேற்றுமையையும் அந்யுன்ய குறைவும் ஏற்படக்கூடும். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலக பிரச்சனைகள் கவலையை அளிக்கும். சக ஊழியருடன் நெருங்கி பழகுவதை தவிர்த்தல் நல்லது. அதிக உஷ்ணத்தினால் நரம்பு தளர்ச்சி, கைகள் கால்களில் வலி ஆகியவை ஏற்பட்டு தக்க சிகிச்சையினால் குணம் கிடைக்கும். வரனுக்கு காத்துள்ள கன்னியருக்கு வரன் அமைவது தாமதப்படக்கூடலாம். தக்க பரிகாரம் உதவும். சிக்கனமாக செலவு செய்யுங்கள். சேமிக்கப்படாவிட்டாலும் கூட பரவாயில்லை. அனாவசிய செலவுகளை கண்டிப்பாக குறைத்து கொள்ளுங்கள். பிறர் பிரச்சனைகளில் அவங்க மீது அனுதாபப்பட்டு உங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேணாம். தரக்குறைவான உணவகங்களில் உணவருந்த வேணாம். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது தினமும் கந்தசஷ்டி கவசம், ஸ்ரீ நரசிம்ம மந்திர ராஜபத சோத்திரம் ஆகியவற்றை சொல்லி வரணும். பெண்மணிகள் அபிராமி அந்தாதி,
ஸ்ரீ மீனாட்சி பஞ்சரத்னா, ஸ்ரீ லட்சுமி அஷ்டோத்திரம் ஆகியவற்றை தினமும் மாலையில் சொல்லி வருவது உடனுக்குடன் பலனளிக்க மகத்தான மந்திர சக்தி வாய்ந்தவை. பிரபலமான தினங்கள் சித்திரை 4 to 6, 10 to 12, 16 to 18, 22 to 24, 27 to 30. சந்திராஷ்டம தினங்கள் சித்திரை 7 பிற்பகல் முதல் 9 இரவு வரை.